ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு ரோல், பொட்டேட்டோ ரோல் தான் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு இருந்தாவே போதும், ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சீக்கிரமாகவே காலியாகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இதை வந்து மண்ணில் அலசிட்டு தண்ணி வச்சுட்டு உருளைக்கிழங்கு முழுகிற அளவு தண்ணி வச்சுட்டு குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ப்ரெட்டு வந்து 4 பீஸ் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக பொடி பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ப்ரெட்டு ஸ்க்ரப்பு வந்து ரெடி. இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா கோதுமை மாவு ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம், அது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கட்டியாக இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கிட்டால் போதும். ரொம்ப திக்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு. தோல் நீக்கிட்டு பொட்டேட்டோ மேஷர் வச்சுட்டு இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கலாம். பொட்டேட்டோ மேஷருக்கு பதிலாக மற்ற எது வேணால் எப்படி வேணால் நீங்கள் ஃபோக் வச்சுக்கிட்டு கூட நல்லா நசுக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா நசுக்கி விட்டு எடுத்தாச்சு. இப்போ 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இப்படி பிசையும் போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஈரமாக இருக்கிற மாதிரி, ரொம்ப ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் ஒரு டீஸ்பூன் கூட கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து சரியாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி எடுக்கிறதுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டு நான் அந்த சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம கலந்து வச்ச கோதுமை மாவு தண்ணியை வந்து எடுத்துகிட்டு இப்போ நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த சிலிண்டர் ஷேப் உருளைக்கிழங்கு வந்து இதில் லைட் நனைச்சிட்டு இப்போ எடுத்துடலாம். இதில் இருக்க தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ப்ரெட் ஸ்க்ரப்பில் சேர்த்துட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லாத்தையும் உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் ப்ரெட் ஸ்க்ரப்பில் எடுத்து வச்சாச்சு. இப்போ எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு அடுப்பை இதில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொட்டேட்டோ ரோலை வந்து சேர்த்துக்கலாம். இல்லாட்டி சீக்கிரமாக ப்ரெட் ஸ்க்ரப் வந்து ஹை ஃப்ளேமில் இருந்தால் சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகி கருகிடும். போட்டதையும் திருப்பி விடாமல் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா திருப்பி விட்டு நல்லா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலர் ஈவனாக வேந்து வர அளவுக்கு திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இந்த கலர் இந்த மாதிரி பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா ஒவ்வொன்றா எல்லாத்தையும் எடுத்துடலாம். நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம், அதனால் வெளியே வந்து ஒரு பொன்னிறமாக வந்தாவே போதும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி மீதம் இருக்க பொட்டேட்டோ ரோலையும் போட்டுட்டு பொன்னிறமாக வறுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். போட்டதையும் திருப்பி போடாமல் ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. நம்ம போட்டதையும் கரண்டி போட்டோம்னா உடையறதுக்கு கூட நமக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா திருப்பி போடுங்க.
டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான பொட்டேட்டோ ரோல் வந்து ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.